ஒரு 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 தம்பி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த கட்சிக்கு எப்போதுமே அந்த தலைவர்கள் வந்து ஒரு தனித்தன்மையோடு இருக்கிறன்னு தான் யாராக இருந்தாலும் விரும்பாங்க. நீங்கள் ஆரம்பித்தா கூட அப்படி தான் சரிதானே, நீங்கள் எல்லாம் ஆரம்பித்தா கூட சேர்ந்து ஆரம்பித்தா கூட அப்படி தான். ஆனால் அவங்க கட்சியினுடைய ஒரு தனித்தன்மை இருக்கிற அடிப்படையில் ஒரு அறிவிப்பு வந்து கொடுக்குறாங்க, எங்கள் தலைமையில் தான் கூட்டணி. ஓகே வச்சுங்க, நாங்கள் சொல்கிறோம் எங்கள் தலைமையில் தான் கூட்டணி சரிதானே. அவங்க கருத்து அவங்க, எங்கள் கருத்து எங்க. ஓகே, அது பின்ன அது அவங்க கருத்து, மக்கள் தானே தீர்மானிக்கணும் அது. ஓகே, ஒரு 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 தம்பி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த கட்சிக்கு எப்போதுமே அந்த தலைவர்கள் வந்து ஒரு தனித்தன்மையோடு இருக்கிறன்னு தான் யாராக இருந்தாலும் விரும்பாங்க. நீங்கள் ஆரம்பித்தா கூட அப்படி தான் சரிதானே, நீங்கள் எல்லாம் ஆரம்பித்தா கூட சேர்ந்து ஆரம்பித்தா கூட அப்படி தான். ஆனால் அவங்க கட்சியினுடைய ஒரு தனித்தன்மை இருக்கிற அடிப்படையில் ஒரு அறிவிப்பு வந்து கொடுக்குறாங்க, எங்கள் தலைமையில் தான் கூட்டணி. ஓகே வச்சுங்க, நாங்கள் சொல்கிறோம் எங்கள் தலைமையில் தான் கூட்டணி சரிதானே. அவங்க கருத்து அவங்க, எங்கள் கருத்து எங்க. ஓகே, அது பின்ன அது அவங்க கருத்து, மக்கள் தானே தீர்மானிக்கணும் அது. ஓகே, வரும் தேர்தலில் திமுக தாவைக்கு இடையேதான் போட்டி என்று விஜய் கூறியதற்கு பதிலடியாக அதிமுகவை சேர்ந்த ஜெயக்குமார் பதிலடி கொடுத்திருக்கிறார். அதனை பார்த்து